இந்தியா டுடே சி ஓட்டரினுடைய தேர்தலுக்கு பிந்தைய மூட் ஆஃப் த நேஷன் சர்வே வெளிவந்திருக்கிறது. இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேனா என்னன்னா, தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி இப்போது மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இந்த ஆட்சியினுடைய அந்த ஆட்சியை பற்றிய மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேவுடைய வேலை. தேர்தலுக்கு முன்பதாகவும் அதை செய்வார்கள், தேர்தலுக்கு பின்பும் இதை கண்டினியூஸா செய்யக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த தேர்தலுக்கு பின்பு முதல் முறையாக இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே வெளிவந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே ரொம்ப சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்துரைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அந்த முக்கியமான அம்சங்களை அடிக்கோடிட்டு காமிச்சு, அது பிப்ரவரியில கடந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல எக்கானமிக் பாலிசிஸ், அதாவது இந்த அரசினுடைய பொருளாதார திட்டங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட செயல் திட்டங்கள் எல்லாம் பெரிய முதலாளிகளுக்கு ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒத்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பிப்ரவரியில வந்த சர்வே இப்படி பாத்தீங்கன்னா 52% பேர் ஆம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆகஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய மூட் ஆஃப் த நேஷன் சர்வே படி பார்த்தா 58% பேர் பாஜக அரசினுடைய செயல் திட்டங்கள், பொருளாதார திட்டங்கள் எல்லாம் பெரிய முதலாளிகளை ஆதரிப்பதாக, அதாவது அம்பானிகளையும் அதானிகளையும் ஆதரிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் மக்கள் பேச்சுல பேசும்போதே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அம்பானியினுடைய சொத்து மதிப்பு 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1225% அதிகரிச்சிருந்தது. அம்பானியினுடைய சொத்து மதிப்பு 380% அதிகரிச்சிருந்தது. அதாவது என்னுடைய சொத்து மதிப்பு 1225%, அம்பானியினுடைய சொத்து மதிப்பு 380% 2014க்கு பிறகு அதிகரித்திருந்தது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே ஏற்கனவே பிப்ரவரியில 52% பேர் இந்த அரசு அம்பானிக்கும் அதானிக்குமா செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருந்தவங்க இந்த தடவை 58% பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி, இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சிபிஐ, இடி போன்ற அரசு துறைகளை, அரசு சார்ந்த நிறுவனங்களை இல்ல புலனாய்வு அமைப்புகளை இந்த அரசு எதிர்கட்சிகளுக்கு முன்பு பயன்படுத்துகிறதா, இல்லை தவறாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு கடந்த ஆண்டு நடந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல 43% பேர் ஆம் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருந்தாங்க. இந்த ஆகஸ்ட் 2024 மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல 46% பேர் ஆம், இந்த அரசு இடி, சிபிஐ முதலிய அரசு இயந்திரங்களை எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 51% பேர் மிக அருமையாக செயல்படுகிறார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 51% அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் குட் ரெண்டையும் இணைத்து 51% வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயம் தான் இன்னைக்கு இதுல ஒரு கிரக்ஸா எடுத்து பேசணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. காஸ்ட் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2024 பிப்ரவரியில வந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே படி 59% பேர் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருக்க மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல 74% பேர் எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதா நமக்கு இப்போ வந்திருக்க மூட் ஆஃப் த நேஷன் சர்வே சொல்லுது. அப்போ ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்பிருந்தும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி 2 நாட்களுக்கு முன்பு அவர் உத்தரப்பிரதேசத்துல இந்த இந்திய அரசமைப்பு பாதுகாப்பு குறித்த ஒரு மாநாட்டில் அவர் பேசும்போது இப்படியா சொல்கிறார். கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் எல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்ததுக்கு பிறகு இந்திய அழகி போட்டி, அதாவது மிஸ் இந்தியா கான்டெஸ்ட்ல இதுவரைக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடியின பெண்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் அன்னைக்கு அவர் இது பண்ணி பேசுறாரு. ஏன் இது முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, எப்போதும் இந்த பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் அழகற்றவர்கள் போலவும், அவர்கள் ஏதோ இன்ஃபீரியர் போலவும் இங்கு இருக்கக்கூடிய சோகால்டு உயர் சாதியினர் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அத பல
மூவிஸ்ல பல படங்களிலும் நம்மளால அதை பார்க்க முடியுது. இப்போ சில இயக்குனர்களுடைய வருகைக்கு பின்புதான் அந்த டார்க் ஸ்கின்னே வந்து, அதாவது ஒரு கருப்பு தோலோ அல்ல ஒரு டார்க் ஒரு டஸ்கி ஸ்கின்னோ கூட நம்மளால தமிழ் சினிமாவிலேயே பார்க்க முடிவது அப்படின்றது இப்ப சில இயக்குனர்கள், ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குனர்கள் வந்த பிறகுதான் அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஆர்ட் அப்படிங்கிறத கையில் எடுக்கும் போதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனே கிடைக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் ராகுல் காந்தியும் மிஸ் இந்தியா கான்டெஸ்ட்ல பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடியின மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட தொட்டிருக்கார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு சரியா இருக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்திய அரசியலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசாத ஒரு முக்கியமான பிரச்சனையை ராகுல் காந்தி 2 நாட்களுக்கு முன்பு பேசின உரையில் பேசியிருக்கிறார். அப்ப இதை ஏன் எதுக்கு இப்ப பேசினேன் அப்படின்னா, 74% பேர் இன்னைக்கு இந்தியாவில் எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை இதுல பார்க்க வேண்டியிருக்கு. இது வெறும் மிஸ் இந்தியா கான்டெஸ்டோட முடிஞ்சு போறது கிடையாது, பியூரோக்ரஸியோட முடிஞ்சு போறது கிடையாது, எஜுகேஷனோட முடிஞ்சு போறது கிடையாது, ஜுடிஷியரி வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீண்டு கொண்டே போகிறது. ஏன்னா இங்க எல்லாம் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது, SC/ST ரிசர்வேஷன்ல கிரீமி லேயரை அமல்படுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குது. அப்போ அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த கான்செப்டே புரியாம, இல்ல அந்த கான்செப்டுக்கே முரண்பாடான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றமே கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதுதான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருந்து அவர் அந்த முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற பங்களாவை விட்டு அவர் வெளியே போகும்போது அந்த பங்களா கங்கை நதியிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு கழுவப்பட்டது. ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவர் இருந்த பங்களால இப்ப அந்த யோகி ஆதித்யநாத் இருக்க மாட்டாராமா, அவரால் இருக்க முடியாதாமா. அதனால கங்கை நதியிலிருந்து நீரை கொண்டு வந்து கழுவின பிறகுதான் அவரு உள்ள போயிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெகநாத் கோவிலில் இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஜெகநாத் கோவிலுக்கு உள் சென்று வழங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ராம்நாத் கோவிந்த் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு கோயிலுக்கு அவர் செஞ்சு விட்டு வந்தவுடன் அந்த கோயில் கழுவப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்று ரீதியா படித்திருக்கிறோம். அப்போ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, நான் எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு எக்கானமிக்கலி உயர்ந்தாலும், எந்த அளவுக்கு என்னுடைய அந்தஸ்து இந்த சமூகத்தில் உயர்ந்தாலும், நான் இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இந்திய நாட்டினுடைய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவே இருந்தாலும் இந்த சாதிய இழுக்கு என்னை பின்பற்றி கொண்டே இருக்கிறது, என்னுடைய சமூக அந்தஸ்து உயரவில்லை அப்படின்ற ஒரு புரிதல் வராத வரைக்கும் இது போன்ற துயரமான தீர்ப்புகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப அந்த தீர்ப்புகள் எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால்தான் எத்தனை மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியும். அது அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல பியூரோக்ரஸியில இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் சரி பிரதிநிதித்துவம் இல்லாமல் போறதுனால என்ன நடக்குதுன்னா 3% இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டத்தினர் மட்டுமே எல்லா பதவிகளிலும் இருப்பதும், இல்ல ராகுல் காந்தி கண்டினியூஸா சொல்ற மாதிரி 90% இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இத்தனை ஆண்டுகள் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை நீங்க வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு இந்தியா வளரும் என்று நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய இல்யூஷனா தான் இருக்கும். அப்ப ராகுல் காந்தி கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயும் திரும்ப உறுதிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான். 74% பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. கடைசியா இன்னொரு விஷயம் என்னன்னா MSP, அதாவது விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச உத்தரவாத தொகை, அந்த மினிமம் செல்லிங் பிரைஸ் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு மறுபடியும் 74% பேர் ஆம் என்கிற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ராகுல் காந்தி பல ஆண்டு காலங்களாக இந்த MSPக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நேற்றைக்கு கூட ஒரு ஒயர்ல ஒரு
ஆர்டிகிள் படிச்சேன். ஒரு ஒரு போஸ்டிங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் அப்ளை பண்ணுவதற்கு வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போல்ட்ல ஒரு லைன் போட்டிருக்கிறாங்க. 119 வருடங்களுக்கு முன்பதாக 119 வருடங்களுக்கு பின்பதாக தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ரயில்வே துறையில ஒரு டாப் பொசிஷன் ஒன்னுக்கு நியமிக்கப்படுகிறார். இது எல்லாம் தொடர்ந்து நம் பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் மட்டும்தான் நடக்கிறது. அப்ப 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு இவ்வளவு நாட்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று சொல்லி ஆட்சி செய்தவர்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு சம்மட்டி அடியினால இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ, எதிர்கட்சிகள் எதையெல்லாம் கோரிக்கையா வைக்கிறாங்களோ அதெல்லாம் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டு 6 மணி நேரத்திற்குள்ள அது சட்டமாகுது. ஏன்னா நீங்க பிராட்காஸ்டிங் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பிராட்காஸ்டிங் பில் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தது. ராகுல் காந்தி ட்வீட் போட்டாரு. உடனே பிராட்காஸ்டிங் பில் போயிடுச்சு. அதுக்கு பிறகு வக்ஃப் போர்டு கொண்டு வந்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிடுச்சு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, கடந்த 10 ஆண்டுகளாக ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஒரு சட்டம் கூட போகவில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பா இதுல பார்க்க வேண்டியிருக்கு. கடைசியா யூபிஎஸ்சியில லேட்டரல் என்ட்ரிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சு ட்வீட் போடுறாரு. 3-4 மணி நேரங்களில் ஜிதேந்திர சிங் அதை வாபஸ் வாங்குவதற்கு சொல்லி யூபிஎஸ்சி சேர்மனுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்போ இதுல இருந்தெல்லாம் என்ன தெரியுதுன்னா, மக்கள் ஜூன் 4ஆம் தேதி கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது ஒரு அளப்பெரிய வெற்றி. இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயின் படி இப்போதாவது இந்த அரசு, ஆளும் அரசு, நிதிஷ்காலையும் நாயுடுகாலையும் பிடிச்சி ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இப்போவாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எத்தனிக்கவில்லை. அப்படி என்றால் இதனுடைய விளைவுகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இது புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நன்றி. உங்களுக்குலாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.